சார் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டேன் சார். 10 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும் சார். காலைல டிஃபன் உங்கள் கூட தான் சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். மகேந்திரன் தானே நீ? ஏய் நீ ஆனந்த் தானே நீ? ஆமாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எப்படி இருக்க? எங்க போற? இந்தா சென்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு. என்னடா திடீர்னு மீட்டிங்லாம் கிளம்பிட்டீங்க? இங்க லோக்கல்ல தானே வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க. லோக்கல்ல வேலை பார்க்க சென்னையில மீட்டிங். எனக்கு மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு இருக்காரு தனியா வர சொல்லி. என்ன எனக்காண்டி ஸ்பெஷலா டிக்கெட் போட்டு வர சொல்லி இருக்கு. அது இருக்கட்டும் மச்சான். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ முன்னைக்கு நமக்கு இப்போ எவ்வளோ பிரச்சனை இல்லை. நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அப்புறம் சம்பளம் எவ்வளோ வாங்குற? மாசம் எல்லாம் பிடிச்சதோ 30,000 ரூபாய் கை கிடைக்கும்டா. 30,000 ரூபா வாங்குறீங்களா? சரி சரி. அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம என்ன அந்த பூரா அந்த இருக்குல்ல, அது பூரா நம்ம மாடு தான். மொத்தம் 40 மாடு வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதில் 40 மாட்டில் 2 பேர் வேலை பார்த்துருக்காங்க. வேறு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கி. அதான் என்ன செய்ய, இன்னொரு 10 மாடு எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டோம்னா இன்னொரு ஆள் தேவைப்படும் கண்டிப்பாக. நம்ம அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? நான் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஆள் இப்போ 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது போக எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா நிற்கும் எப்படியும். இன்னொரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பார்த்துட்டு ஒரு 10 மாடு எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுட்டு அந்த ஆளையும் உள்ள அப்படியே ஆட் பண்ணி விடணும். நீ ஏதாவது ஆள் இருந்தால் சொல்கிறா. எங்கடா போன? வாமச்சி போ.